ஹாய் ஹலோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா சாம்வெல் ஜான்சன் அவரோட ஒரு பயோகிராஃபி இல்லை எஸ்ஸே எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஓவராலாக அவரோட லைஃப் அண்ட் அவருடைய இம்பார்ட்டண்ட் ஒர்க்ஸ் எல்லாமே வந்து இந்த எஸ்ஸேயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தேவையான நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயம் இவரை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சாம்வெல் ஜான்சன் born died year நான் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருக்கேன். ஸோ ஆக்சுவலாக நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். நாங்கள் ஹெல்ப் படிக்கும்போது இது வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அப்படின்ற சப்ஜெக்டில் பிஏ இங்கிலீஷில் வரக்கூடிய ஒன் ஆஃப் த டாபிக் இது. ஸோ இது வந்து நாங்கள் படிக்கும்போது எங்களோட மேம் வந்து எங்களுக்கு எல்லா நோட்ஸுமே வந்து ரிட்டனாகவே எழுதி எங்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ நாங்கள் வந்து அப்படியே வந்து படிச்சுட்டு இருந்தோம். ஸோ அந்த நோட்ஸு தான் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நான் வேறு எதாவது கூட சர்ச் பண்ணி உங்களுக்கு கொடுக்கலாம். பட் நாங்கள் படிக்கும்போது இது அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப அந்த அவங்க யூஸ் பண்ணியிருக்க வேர்டு எல்லாமே சிம்பிளாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கிடைக்குமா இதுக்கப்புறம் அப்படின்றதுலாம் இல்லவே இல்லை. இதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் நோட்ஸ் அப்படின்னு நான் சொல்வேன். ஸோ இதில் எல்லாமே இருக்கும். அதனால் இந்த நோட்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க இன்ட்ரொடக்ஷன் பார்ப்போம். Dr. Samuel Johnson 1709-1784 was the greatest man of letters in the 18th century. He was one of the most popular writer in the English literature. He was an English critic, biographer, essayist, poet and lexicographer. He was called a first-rate writer. He felt that a book should help us either to enjoy life or to endure it. ஓகே, ஸோ இன்ட்ரொடக்ஷனில் வந்து எவ்வளோ ஸ்வீட்டாக எல்லா விஷயமே சொல்லிட்டாங்க பாருங்கள். டாக்டர் சாம்வெல் ஜான்சன் born died year கொடுத்துருக்கேன். இவரை வந்து 18th சென்ச்சுரியில் கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் லெட்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைட்டில் இந்த நேம் ஏன் கொடுத்தாங்கன்றது உங்களுக்கு இந்த எஸ்ஸே முடியறதுக்குள்ளே உங்களுக்கு அதுக்கான மீனிங் உங்களுக்கு கிடைச்சிடும். ஏன் இவரை கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்றது. ஸோ இவரை பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் பாப்புலர் ரைட்டராக இருந்திருக்காரு இன் இங்கிலீஷ் லிட்ரேச்சரில். அண்ட் இவருடைய ஜானர்ஸ் என்ன மாதிரியான ரைட்டிங்ஸ்லாம் இவர் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். இவர் கிரிட்டிக்காக இருந்திருக்கார். ஃபஸ்ட்டு கிரிட்டிக்ன்றது வந்து எ பர்சன் who says about bad or wrong about something, ஏதோ ஒரு பேடாக இருக்குது ஒரு விஷயத்தை பற்றி அப்படின்னு கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க தான் கிரிட்டிக் சொல்லுவாங்க. ஸோ அப்படி பண்ணியிருக்காரு. அண்ட் பயோகிராஃபராக இருந்திருக்காரு. அண்ட் எஸ்ஸேஸ் நிறைய எஸ்ஸேஸ் கொடுத்துருக்காரு. போயிட்ரி நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் லெக்சிகோகிராஃபராகவும் இருந்திருக்காரு. லெக்சிகோகிராஃபர் அப்படின்றது எ பர்சன் ஹூ கம்பைல்ஸ் டிக்ஷனரி. அதாவது சாம்வெல் ஜான்சன் அப்படின்னாலே வந்து ஒரு விஷயந்தான் எல்லாருக்கும் ஞாபகம் வரணும். என்னென்னா இவர் தான் வந்து டிக்ஷனரி அப்படின்ற ஒரு விஷயத்த மேக் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகத்துக்கு வரணும். ஸோ இவருக்கு அடுத்து தான் வந்து எல்லாருமே வந்து டிக்ஷனரியை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நிறைய சேஞ்சஸ் கொண்டு வந்து இப்போ நம்ம வச்சுருக்க நிறைய டிக்ஷனரிஸ் இவர் மூலயமா தான் வந்துச்சு. அதுக்கு ஸ்டார்டிங் இதுவே இவர் தான் கொண்டு வந்தாருன்னு சொல்லலாம். ஸோ இதனால தான் வந்து இவர் கிரேட்டஸ்ட் மேன் ஆஃப் லெட்டர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு டிக்ஷனரி உருவாக்குறதுன்றது ஒரு நார்மலான விஷயம் கிடையாது. ஸோ அதையே இவர் பண்ணியிருக்காரு. அண்ட் இவர் வந்து ஃபஸ்ட் ரேட் ரைட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபர்ஸ்ட் ரேட் ரைட்டர் அப்படின்றது ரொம்ப வெரி குட்டாக இருக்கக்கூடிய இல்லை எக்ஸலண்ட்டாக ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஒருத்தவங்கள தான் சொல்லுவாங்க. ஸோ அந்தளவுக்கு இவர் எக்ஸலண்ட்டாக இருந்திருக்கார் அவர் ப்ரொஃபஷனில். அண்ட் இவரை எப்பயுமே சொல்கிற ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்க. எ புக் ஷுட் ஹெல்ப் அஸ் எய்தர் டு என்ஜாய் லைஃப் ஆர் டு என்டியூர் இட். ஒரு புக் அப்படின்றது நம்மளோட வாழ்க்கையை வந்து ஒன்று ரசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைன்னா சகிச்சிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற ஒரு சூப்பரான ஒரு ப்ராவர்பை வந்து இங்கே கொடுத்துருக்காரு. அண்ட் இவரோட லைஃப் அண்ட் எஜுகேஷன் பார்ப்போம். Samuel Johnson was born at Lichfield in September 18, 1709 and died in December 13, 1784 at age of 75 in London. ஓகே, இவர் வந்து பார்ன் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 18, 1709 லிச்ஃபீல்ட் அப்படின்ற ஒரு பிளேஸில் பார்ன் ஆகிருக்காரு. டைடு இயர் கொடுத்துருக்காங்க December 13, 1784 at ஏஜ் ஆஃப் 75வது வயசில் இறந்துருக்காரு லண்டனில். ஓகேவா, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் எஸ்ஸே எழுதுறீங்க அப்படின்னும் போது இந்த செப்டம்பர்ன்றதை நான் ஷார்ட்டாக, டிசம்பர்ன்றதை ஷார்ட்டாக கொடுத்துருக்கேன் இல்லையா, இந்த மாதிரி எழுதக்கூடாது, ஃபுல்லாக தான் நீங்கள் எழுதணும். அண்ட்
He was the son of a bookseller when he was born, and contact with skin disease which affected his eyesight and hearing throughout his life. He studied in private school and he went to study at Oxford University. His lack of money forced him to leave the university. ஓகே, ஸோ இவரோட ஸ்டோரி வந்து பயங்கர இன்ஸ்பிரேஷனலாக இருக்குது. நான் ஸ்டார்டிங்கில் இதை பற்றி படிக்கும்போது ஸோ இப்படியும் வாழ்ந்திருக்காங்களா அந்த அந்த டைமில் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து இவர் ரொம்ப எனக்கு இந்தளவுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்துச்சு இவருடைய ஒர்க்ஸ் அண்ட் இவர் பட்ட கஷ்டங்கள் அவரோட லைஃப்பில். ஆக்சுவலாக இவர் பிறக்கும்போது இவங்க அப்பா வந்து ஒரு புக் செல்லர், புக்கு விற்கிறவராக இருந்தார். ஸோ அப்படிப்பட்டவரோட பையன் இந்த அளவுக்கு ஒரு கிரேட்டஸ்ட் ரைட்டராக வந்திருக்காரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம். அண்ட் இவருக்கு வந்து பிறக்கும்போதே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்கின் டிசீஸ் வந்திருக்கு. இந்த ஸ்கின் டிசீஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா அவரோட ஐசைட்டையும் ஹியரிங்கையும் வந்து பயங்கரமாக பாதிச்சிருச்சு. அதனால் அவருக்கு கண்ணும் தெரியாது, காதும் வந்து அந்தளவுக்கு கேட்காது. ஸோ இப்படி ஒரு ப்ராப்ளம் வந்து த்ரூ அவுட் இஸ் லைஃப் கடைசி வரைக்கும் அது அவர் வந்து ஃபேஸ் பண்ணார். ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து ப்ரைவேட் ஸ்கூலில் தான் வந்து படிச்சிருக்காரு. ஆஃப்டர் தட் அந்த ஸ்கூல் லைஃப் முடிஞ்சதுக்கப்புறம் ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிச்சிருக்காரு. பட் இவர்கிட்ட காசு இல்லாத ஒரு காரணத்தினால அந்த யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாக படித்து முடிக்க முடியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த யூனிவர்சிட்டி விட்டு வெளியே வந்துட்டார். ஸோ இதான் வந்து இவரோட லைஃப் அண்ட் இஸ் எஜுகேஷன். நெக்ஸ்ட்டு வந்து இஸ் பேஷன் ஃபார் டீச்சிங் மேலே அவருக்கு இருந்த அந்தளவுக்கு இருந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் என்னன்றதை பார்ப்போம். He wanted to work as a teacher but he had to quit as he did not possess a master's degree. He got an employment as a teacher at a school, though Johnson was treated as a servant. He found pleasure in teaching. இவரோட மெயின் மோட்டிவே வந்து டீச்சராக வேலை பார்க்கணும் அப்படின்றது தான். பட் இவர் வந்து டீச்சராக அவரால் வேலை பார்க்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. ஏன்னா வந்து அவரோட மாஸ்டர் டிகிரி பண்ணவே இல்லை. அதாவது யூஜி பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். பிஜி பண்ணாததுனால அவரால் வந்து டீச்சராக வேலை செய்ய முடியல. பட் ஸ்கூலில் வந்து அவருக்கு வேலை கிடைச்சாலுமே அங்கே ஜான்சனை எப்படி ட்ரீட் பண்ணாங்கன்னா ஒரு வேலைக்கார மாதிரி, ஒரு சர்வன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குது, இவரால் டிகிரி படிக்க முடியல, இவர்கிட்ட காசு இல்லை, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் இவர் எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா ஒரு சர்வன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்காரு. பட் அவருக்கு என்னென்னா அவருக்கு டீச்சிங் தான் வந்து அவருக்கு பயங்கர சந்தோஷத்தை தருது. ஹிஸ் இயர்லியர் ஒர்க்ஸ் பார்க்கலாம். இப்போ in the beginning of his career he wrote for magazines. His earliest work appeared in Cave's The Gentleman's Magazine between the year 1738 and 1744. In the periodical essays he wrote an imaginary parliamentary debate based on the happenings of the real parliament. He wrote with his vigorous style. Then he wrote a famous poem London in 1738. ஓகே, ஸோ இவரோட இயர்லியர் கேரியரில் இவர் ரைட் பண்ண ஸ்டார்ட் பண்ண அந்த இயர்லியர் கேரியரில் என்ன மாதிரியான விஷயம்லாம் பண்ணார் அப்படின்றது தான் வந்து இந்த பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. பிகினிங் அவரோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து மேகசின்ஸ்க்கு தான் வந்து ஒரு ரைட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தார். மேகசின்ஸ்னால் என்னென்னு தெரியும் இல்லையா? இந்த மாதிரி வாரம் இல்லை மாதத்தில் இல்லை வருஷத்தில் வரக்கூடிய அந்த நியூஸ் பேப்பர் கூட புக் வரும் இல்லையா? வார இதழ், மாத இதழ், பருவ இதழ் அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி இதுக்காக வந்து அந்த நியூஸ் பேப்பர் கம்பெனிக்காக ரைட் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ அவரோட இயர்லியஸ்ட் ஒர்க் எல்லாமே வந்து மொத்தமாக வந்து த ஜென்டில்மேன்ஸ் மேகசின் அப்படின்ற நியூஸ் பேப்பர் கம்பெனியில் வந்திருக்கு. வந்த வருஷம் சொல்லியிருக்காங்க 1738 1744 வரைக்கும் ஒரு நிறைய அந்த மேகசின்ஸ்க்காக எழுதியிருக்காரு. அண்ட் பீரியாடிக்கல்ஸ் எஸ்ஸேஸ் வந்து நிறைய எழுதியிருக்காரு. பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ் அப்படின்றது அது ஒரு நியூ லிட்ரரி ஃபார்மாகவே இருக்குது. அது இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸே அப்படின்றது எப்போ எமர்ஜ் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 18th செஞ்சுரியிலேருந்து வந்து இது வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேன்றது. இது வந்து நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய ஒரு இதுதான். அது இப்போ நிறைய இப்போ நியூஸ் பேப்பர் பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு அவங்களுடைய ஒப்பீனியன் சொல்கிறதுக்காக ஒரு சில பிளேஸ்லாம் வந்து இருக்கும். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த அரசியல் நிகழ்ச்சியை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்றது அவங்க கருத்தை அவங்க தெரிவிப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரைட் பண்ணுறது தான் இது. 2 or 3 டைம்ஸ் தான் வந்து ஒரு வாரத்துக்கு 2 or 3 டைம்ஸ் அது மாதிரி வரும். அந்த லென்த் அந்த பேப்பரில் 1 or 2 pages இன் லென்த்தில் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இவர் எதை பற்றி இந்த பீரியாடிக்கல் எஸ்ஸேஸில் ரோட் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜினரி பார்லிமெண்ட்ரி டிபேட் அப்படின்றது விவாதம்,
அந்த மாதிரி அது ரியல் பார்லிமெண்ட்டில் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி ஒரு இமேஜினரியாக இவரே ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசித்து ஒரு பார்லிமெண்ட் டிபேட் எப்படி இருக்குன்றத ஒரு ரோட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மாதிரி எஸ்ஸேஸ் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் இவரோட ஸ்டைல் எல்லாமே வந்து விகோரஸாக இருக்கும், லைக் ரொம்ப எஃபெக்டிவாக வந்து கொடுத்துருப்பாருன்னு சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட ஃபேமஸ் போயம் எழுதியிருக்காரு, லண்டன் அப்படின்ற போயம் எழுதியிருக்காரு இன் 1738. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இஸ் த செகண்ட் கிரேட் ஒர்க். ஸோ இயர்லியர் ஒர்க் பார்த்தோம். அவரோட ரெண்டாவது எழுதுனா ஒரு கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படின்ற என்னன்றதை பார்ப்போம். Is the second great work, preface to the plays of William Shakespeare in 1765. It was a classical work of literary criticism. It presented his objective and impartial judgment of Shakespeare. Thus, he excelled as a Guru Dryden is superbly defending the tragic comedy. ஓகே, ஸோ இது என்னென்னா செகண்ட் ஒர்க்கு சாமுவேல் ஜான்சன் என்ன ரைட் பண்ணியிருக்காருனா வில்லியம் ஷேக்ஸ்பியரோட பிளேஸை பற்றி தான் வந்து அவர் அதில் கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்க மாதிரி சொல்லியிருக்காருன்றது தான் வந்து உண்மை. கிரிட்டிசிசம் அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், ஒரு பர்சன் ஒரு ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி நம்ம அது பேடாக அதில் எதாவது ராங்காக இருக்குது, நமக்கு அது தப்புன்னு படுது அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம சொல்கிறது தான் வந்து கிரிட்டிசைஸ் இல்லை கிரிட்டிக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் ஒர்க்கோட டைட்டில் என்ன பார்த்தீங்கன்னா ப்ரிஃபேஸ் டு பிளேஸ் ஆஃப் வில்லியம் ஷேக்ஸ்பியர் 1765 இது ரைட் பண்ணியிருக்காரு. இது வந்து ஒரு கிளாசிக்கல் ஒர்க் ஆஃப் லிட்ரரி கிரிட்டிசிசம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இதில் வந்து ப்ரெசன்டட் இஸ் அவருடைய அப்ஜெக்டிவ் மெயினான எய்ம் எதை வந்து ஹி வாண்ட்ஸ் டு ட்ரை டு அச்சீவ் நினச்சாரோ அதை அதில் பண்ணியிருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஷேக்ஸ்பியரை பற்றி ஒரு இம்பார்ஷியல் ஜட்ஜ்மெண்ட், அதாவது இவர் எல்லாருக்கும் மேலேயும் இல்லை எல்லாருக்கும் கீழேயும் இல்லை, இவரும் எல்லார மாதிரியும் ஒரு நியூட்ரலான ஒரு பர்சன். இவருடைய எல்லாமே இவர் எழுதியிருக்க ஒர்க்கும் சரி எல்லாமே இவர் வந்து ஒரு எல்லாத்தையுமே நியூட்ரலாக பார்க்குறாருன்ற மாதிரி ஒரு நடுநிலையாக பார்க்குறாருன்ற மாதிரி சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு இவருக்கு வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பயங்கர அட்மையர் பண்ணுற ஒருத்தர்னு பார்த்தீங்கன்னா குரு ட்ரைடன்னு சொல்லியிருக்காங்க. இவரோட குரு இவர் தான் இவருக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருந்துருக்கணும். ஸோ அந்த மாதிரி அவருடைய ஒர்க்கு அவர் தான் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் ட்ராஜிக் காமெடி அப்படின்றத வந்து இவர் வந்து சூப்பர்ப்ளி டிஃபெண்ட் பண்ணியிருக்காரு, அதை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காரு, அதை சேஃப்கார்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Miscellaneous work. Is a miscellaneous piece of poems and essays for the Gentleman's Magazine. Is the first poem London in 1738. In 1744 he wrote Lives of Mr. Richard Savage. It depicts the innovative works in the history of biography. Okay. இது வந்து மிஸ்சாலினியஸ் ஒர்க் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னா, ஸோ மிஸ்சாலினியஸ் அப்படின்னாலே வந்து இட் கன்சிஸ்ட் ஆஃப் மெனி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் திங்ஸை தான் நான் அப்படி சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி வந்து அவர் அந்த ஜென்டில்மேன் மேகசின் அந்த நியூஸ் பேப்பருக்கு நிறைய போயம்ஸ் நிறைய எஸ்ஸேஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. ஆல்ரெடி நம்ம பார்த்தா இவரோட ஃபேமஸ் போயம் அப்படின்னு லண்டன் ரோட் பண்ணியிருக்காருன்னு, அதுதான் அவரோட ஃபஸ்ட்டு போயம்னு சொல்கிறாங்க. 1738 எழுதுனா அந்த லண்டன் என்ற போயம். அதே 1744 வந்து ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு, லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ் அப்படின்றது. இதில் வந்து ரொம்ப ஒரு இன்னோவேட்டிவான ஒரு ஒர்க்காக இருக்குது அந்த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் பயோகிராஃபின்றது நிறைய பேர் எழுதுவாங்க, பட் இவர் அந்த ப்ரொடியூஸ் பண்ண இந்த ஒர்க் பயங்கர இன்னோவேட்டிவான ஒரு ஒர்க் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இஸ் a கிரேட் ஒர்க் அப்படின்னு ஒரு டைட்டில். ஸோ இதில் அவரோட அவர் லைஃப்லேயே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணார் அப்படின்னா அவர் எழுதின இந்த கிரேட்டஸ்ட் ஒர்க் அப்படின்றது தான் என்னன்னு பார்ப்போம். Johnson published the Dictionary of English Language in April 1755. He was awarded a Master of Arts degree by the Oxford University. The dictionary was a huge book and its pages were nearly 18 inches tall and 20 inches wide, and it contained nearly 43,000 entries. ஓகே, ஸோ என்னென்னா நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன், இவர் தான் வந்து டிக்ஷனரியே வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜில் ஃபஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ண ஆளுன்னு சொன்னேன். ஸோ இவரே கம்பைல் பண்ணி ஒரு டிக்ஷனரி உருவாக்கி இங்கிலீஷ் லாங்குவேஜில் கொடுத்துருக்காரு. எப்போ அதை பப்ளிஷ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1755 பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி பண்ண ஒரு இவ்வளோ பெரிய சாதனைக்கு ஒரு அவார்டாக வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எந்த யூனிவர்சிட்டியில் அவருக்கு காசு இல்லாமல் படிக்க முடியாமல் பாதியிலே வந்தாரோ அந்த யூனிவர்சிட்டியாக அவரை கூப்பிட்டு மாஸ்டர் டிகிரி கொடுத்துருக்காங்க. அவர் படிக்காமலே வந்து அவருக்கு மாஸ்டர் டிகிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அப்படி ஒரு அச்சீவ்மெண்ட் அவர் பண்ணியிருக்காரு. அண்டு
அந்த டிக்ஷனரி அவர் உருவாக்கின டிக்ஷனரி வந்து ஒரு ஹியூஜ் புக். டிக்ஷனரினாலே எப்படி இருக்கும், நார்மல் புக் இல்லை அது, A to Z வரைக்கும் இருக்க வேர்ட்ஸ்க்கான எல்லா மீனிங்ஸுமே இருக்கும். ஸோ ஒரு ஹியூஜ் புக்காக அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதில் எவ்வளோ பேஜஸ், பேஜஸ் ஆர் நியர்லி பார்த்தீங்கன்னா 18 inches டால். அந்த புக்கோட லென்த் சொல்கிறாங்க பாருங்கள், லென்த்தை வித்து டாலாக இருக்குது, 18 inches டால் அண்ட் 20 inches வைடு. இவ்வளோ பெரிய புக் அது. அண்ட் அதில் எவ்வளோ இது கண்டென்ட், எவ்வளோ என்ட்ரிஸ் இருக்குது, எவ்வளோ வேர்ட்ஸ் அதில் கொடுத்துருக்காங்கன்னா 43,000 வேர்ட்ஸ் அதில் வந்து என்ட்ரி பண்ணியிருக்காரு. ஸோ ஆக்சுவலாக இந்த ஒரு பார்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது 5 மார்க் 2 மார்க் இது எல்லாத்துலேயுமே வர நிறைய சான்ஸ் இருக்குது. இதை டீட்டெயில்டாக படிங்க. நெக்ஸ்ட் வந்து இஸ் பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ். Johnson wrote and edited a bi-weekly journal, The Rambler, which was an imitation of The Spectator. The periodical essays were full of deep thought and observation. He criticized everything very frankly and sharply. So, his vigorous writing became popular, and his writing created a distinguishing feature called Johnsonism. He wrote many essays under the title of Idler for the magazine The Universal Chronicle. ஓகே, ஸோ ஜான்சன் வந்து நிறைய ரைட் பண்ணி எடிட் பண்ணி ஒர்க் பண்ணியிருக்காரு ஒரு நியூஸ் பேப்பர் கம்பெனிக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேம்ப்ளர். அது வந்து ஒரு பை வீக்லி ஜேர்னல். அது ரேம்ப்ளர் அப்படின்றது வந்து அதில் அந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு. அண்ட் ரேம்ப்ளர்ன்றது வந்து இஸ் இமிட்டேஷன் ஆஃப் ஸ்பெக்டேட்டர். ஸ்பெக்டேட்டர்ன்றது வந்து ஒரு கம்பெனி. இந்த 2 கம்பெனிலும் வந்து அவர் ஒர்க் பண்ணியிருக்காருன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அண்ட் பீரியாடிக்கல் எஸ்ஸேஸ்னால் என்னென்னு ஆல்ரெடி சொல்லிவிட்டு, அது வந்து நார்மலாக இல்லை, அது வந்து நல்ல அப்சர்வேஷன், ஒரு டீப்பர் தாட் இருந்தால் தான் வந்து அந்த எஸ்ஸேஸ்லாம் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இவர் வந்து அதில் நிறைய விஷயங்களை கிரிட்டிசைஸ் பண்ணி எழுதியிருக்காரு. இப்போ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம், பார்லிமெண்ட்டில் நடக்கிற ரியல் விஷயத்தை இவர் இமேஜினேஷன் கொஞ்சம் கலந்து அவர் நிறைய ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காருன்னு. ஸோ அந்த மாதிரி இவர் எல்லா விஷயத்தையுமே வந்து பயங்கர ஃப்ராங்காகவும் ஷார்ப்பாகவும் சொல்லிடுவார். இதுதானே மூஞ்சல் அடிச்ச மாதிரி டக்குன்னு வந்து அதில் சொல்கிறதுனால இவரோட ரைட்டிங்ஸ் எல்லாம் பயங்கர பாப்புலராக ஆக ஆரம்பிச்சிது. அண்ட் இவருக்குன்னு ஒரு டிஸ்டிங்விஷ்டு ஃபீச்சரே வந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஜான்சனீஸ் அப்படின்ட்டு ஒரு பேரே கொடுக்க ஆரம்பித்தாங்க இவர் ரைட்டிங்க்கு. அண்ட் நிறைய எஸ்ஸேஸ் ரைட் பண்ணியிருக்காரு ஒரு மேகசினுக்கு. அது இன்னொரு மேகசின் கம்பெனி. அது தி யூனிவர்சல் குரானிக்கல் அப்படின்ற அந்த கம்பெனிக்கு வந்து இந்த இட்லர் அப்படின்னு ஒரு டைட்டில் வந்து நிறைய எஸ்ஸேஸ் வந்து இவர் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் இஸ் பயோகிராஃபி. பயோகிராஃபின்றது அவருடைய பயோகிராஃபி கிடையாது, அவர் எழுதின பயோகிராஃபிஸ், மற்றவங்கள பற்றி எழுதியிருப்பார் இல்லையா, அவங்களுடைய வாழ்க்கை வரலாறு அதை கொடுத்துருக்காங்க. ஜான்சன் wrote the lives of the poets. He became a good biographer because he believed that biography should be accurate and it should include any negative aspects of their lives. He had to struggle against the society that was unwilling to accept the accurate and frank details of the poets. ஓகே, ஸோ இவர் வந்து ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் மிஸ்ஸாலினியஸ் ஒர்க்ஸில் வந்து லைஃப் ஆஃப் மிஸ்டர் ரிச்சர்ட் சாவேஜ் பற்றி இவர் பயங்கர இன்னோவேட்டிவாக வந்து அவருடைய பயோகிராஃபி நம்ம கொடுத்துருக்காருன்னு நம்ம பார்த்தோம். இவர் எப்படின்னா ரொம்ப ஃப்ராங்காக, இப்போ பயோகிராஃபி நான் வந்து இப்போ விஜய், தளபதி விஜய்னு எடுத்துக்கலாம். தளபதி விஜய் பற்றி, அவரை பற்றி நான் பயோகிராஃபி நான் எழுத போகிறேன், அவரை பற்றி நான் எல்லாம் தெரிஞ்சு எழுதுறதுல எனக்கு ஆர்வம் அதிகமாக இருக்குது அப்படின்னும் போது நான் என்ன பண்ணுவேன், அவருடைய ஃப்ரம் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ ப்ரெசண்ட்டில் அவர் எப்படி இருக்காருன்ற வரைக்கும் என்ன விஷயம்லாம் நான் வந்து மேலோட்டமாக நான் என்னெல்லாம் பார்க்குறனோ, எனக்கு வந்து டீப்பராக தெரியாது, நான் அவர் கூட பழகலை. ஸோ மேலோட்டமாக நான் என்னெல்லாம் பார்க்குறனோ அந்த மாதிரி எல்லா விஷயமும் வந்து நான் எழுதுவேன். பட் இவர் எப்படின்னா அவருடைய இப்போ நம்ம தளபதி எப்படின்னா அவங்கள ரசிகைன்றதுனால அவரை பற்றி நம்ம குட்டாக தான் எழுதுவோம், அவரை பற்றி நம்ம பேடாக எழுத மாட்டோம் இல்லையா. ஸோ இவர் எப்படின்னா ரொம்ப ஃப்ராங்காக அக்யூரேட்டாக அவர் லைஃப்பில் அந்தந்த டைமில் என்னெல்லாம் நடந்துச்சு. இப்போ ஒரு சில ரைட்டர்ஸோட லைஃப்பில் வந்து மேரேஜ் லைஃப்ன்றது பயங்கர மோசமாக இருக்கும், அவங்களுடைய பர்சனல் லைஃப்பில் வந்து நிறைய விஷயங்கள் நடந்துருக்கலாம், எல்லாருமே வந்து நல்லவங்கன்னு சொல்லிட முடியாது, ஒரு சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். பட் அதையுமே வந்து அப்படியே ஓப்பனாக அவர் கொடுக்கறதுனால இதை வந்து யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. த லைஃப்ஸ் ஆஃப் த போயட்ஸ் அப்படின்ற ஒரு பேரில் வந்து இவர் புக்ஸ்
ஒரு ஒர்க் எழுதியிருக்காரு. அதில் வந்து அவர் பயங்கரமாக குட் பயோகிராஃபர்னு சொன்னாலுமே வந்து இவரை பொறுத்த வரைக்கும் அக்யூரேட்டாக இருக்கணும். சப்போஸ் அவங்க லைஃப்பில் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் எதாவது இருந்தாலும் அதையுமே கொடுக்கணுன்றது அவரோட எண்ணம். பட் இந்த சொசைட்டி வந்து அதை ஏற்றுக்கிறதுக்கு தயாராக கிடையாது. இந்த மாதிரி ஒரு அக்யூரேட்டாக ஃப்ராங்க் டீட்டெயில்ஸ் ஆஃப் த போய்ட்ஸ் கொடுக்கறது இஸ் நாட் குட் அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே யோசித்தாங்க. சாரி ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தான் தளபதி விஜய் சொன்னேன், எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. நெக்ஸ்ட் இஸ் a view of a Christian values. His second poem, The Vanity of Human Wishes, used simple language and it completely different from his other work. He was trying to describe complex Christian ethics. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து கிறிஸ்டியானிட்டி அதோடைய வேல்யூ அப்படின்றத பற்றி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்றத ஒரு போயம் மூலிமா அவர் சொல்லியிருக்காரு. அவரோட செகண்ட் போயம் இது. ஃபஸ்ட்டு போயம் லண்டன், நமக்கு தெரியும் இல்லையா. செகண்ட் போயம் இது வேனிட்டி ஆஃப் ஹியூமன் விஷஸ் அப்படின்றது. இதில் வந்து டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக வந்து சிம்பிள் லாங்குவேஜில் யூஸ் பண்ணியிருக்காரு. கம்ப்ளீட்டாக அவரோட அதர் ஒர்க்ஸ் கூட கம்பேர் பண்ணும்போது இது ரொம்பவே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு இந்த ஒர்க்குன்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஒரு அதாவது அந்த கிறிஸ்டியனோட வேல்யூஸ் என்ன அப்படின்றத ஒரு அந்த காம்ப்ளெக்ஸ் கிறிஸ்டியன் எத்திக்ஸ்லாம் என்ன அப்படின்றது இதில் ஃபுல்லாகவே டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் அந்த போயமை. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் பார்ப்போம். அண்ட் ஜான்சன் ப்ரோ ஸ்டைல் வாஸ் அ ஃபன்னி, செல்ஃப் இம்பார்ட்டண்ட், artificial and tedious. Thus his style was called Johnsonist. His prose, Rambler, Rasselas and Prince of Abyssinia contained heavy and rhetorical structures full of affectations and highly Latinized. He was humorous or prejudiced in his definitions of words in his dictionary. இவரோட ஸ்டைல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபன்னியான வேலையும் ரொம்ப செல்ஃப் இம்பார்ட்டன்ட் கொடுத்தும் ஆர்டிஃபிஷியலாகவும் டெடியஸாகவும் லாங்காகவும் வந்து இவரோட ப்ரோ ஸ்டைல் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இந்த ஸ்டைல்னால தான் வந்து இவருக்கு ஹி வாஸ் கால்ட் ஆஸ் அ ஜான்சனேஸ் அப்படின்னு ஒரு பேர் வந்துச்சு. அண்ட் இவரோட ப்ரோஸ் ஒர்க்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ரேம்பிளர், ராசிலர்ஸ் அண்ட் பிரின்ஸ் ஆஃப் அபிசினியா, இதெல்லாமே வந்து அவரோட ப்ரோஸ் ஒர்க். இதில் எல்லாமே ரொம்ப ஹெவியான ஒரு ரெட்டாரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸில் கொடுத்துருக்காருன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபுல் ஆஃப் அஃபெக்டேஷன், ஆர்டிஃபிஷியலாக அண்ட் நிறைய லாட்டின் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி கொடுத்துருக்காருன்ற மாதிரி சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒர்க்ஸில். அண்ட் அந்த டிக்ஷனரியில் அவர் கொடுத்துருக்க வேர்ட்ஸ்க்கான டெஃபினேஷன்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, மீனிங்கு. ஸோ அது எல்லாமே வந்து ஒரு ஹியூமரஸாகவும் இல்லைனா ப்ரிஜுடைஸ்டாகவும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இவர் தான் டிக்ஷனரி தயாரிக்கிறாரு அப்படின்னும் போது இஸ் நாட் ஃபுல் மெச்சூரிட்டியோடு இருக்காதுல்ல. நம்ம எப்பயுமே தெரியும் ஸ்டார்டிங்கில் எந்த நம்ம ஒர்க் பண்ணாலும் சரி, எது ரைட்டிங்காக இருக்கட்டும் இல்லை வேறு எதாவது ஜாபாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் பண்ணும்போது இஸ் நாட் குட், ஃபுல்லாக வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் ஸ்டார்டிங்கில் இவரோட ஒர்க்ஸ் எல்லாமே அந்தளவுக்கு இஸ் நாட். ஆஃப்டர் தட் இந்த டிக்ஷனரியே வந்து அடுத்தடுத்து வர ஜென்ரேஷன்ஸ் என்ன பண்ண ஆரம்பிச்சதுன்னா அதையே மாடிஃபை பண்ணி கரெக்ட் பண்ணி ஒரு பர்ஃபெக்ட் ஒரு ஷேப்க்கு கொண்டு வந்தாங்க. ஓகே, கன்க்ளூஷன் பார்ப்போம். The last 20 years of his life were passed in the manner as he wished. He conversed with extreme vitality. It can be said that as a man he had a great personality, but as a writer he was not great. ஓகே, இவரை பற்றி அட் லாஸ்ட் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தான் வந்து சொல்கிறாங்க. இந்த லாஸ்ட் 20 இயர்ஸில் வந்து அவரோட வாழ்க்கை அவர் எப்படி விருப்பப்பட்டாரோ, எந்த மாதிரி வாழணும்னு நினச்சாரோ அப்படி தான் அவர் வாழ்ந்துட்டு போயிருக்காரு. அண்ட் ஒரு எக்ஸ்ட்ரீம் விட்டாலிட்டியோடு இருந்திருக்காரு. இஸ் கான்வர்ஸ்டு வித் லைக் எப்படி சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேனாக ஒரு ரைட்டராக பார்க்கும்போது இஸ் நாட் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் ஒரு மேனாக பார்க்கும்போது ஏட கிரேட் பர்சனாலிட்டி உள்ள ஒரு மனுஷன்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இவர் எழுதின டிக்ஷனரியில் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது நிறைய இருக்குது. அதெல்லாமே வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் சொல்கிறாங்க. பட் அந்த அவருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குல்லையே, நம்ம அதை ஃபஸ்ட்டு கன்சர்ன் பண்ணணும். அப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து இந்தளவுக்கு ரைட் பண்ணியிருக்காரு, இவ்வளோ ஒர்க்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கான்றதே வந்து எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இது வந்து என்னால் வந்து ஏற்றுக்க முடியாது. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்றது என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன்னா அவ்வளோ கஷ்டத்தில் படிக்க முடியாமல் இருந்து ஒரு டிக்ஷனரி கம்பேர் பண்ணி அதனால் அந்த யூனிவர்சிட்டியை கூப்பிட்டு அவருக்கு அவார்ட் கொடுத்து அந்த மாஸ்டர் டிகிரி கொடுத்து இந்தளவுக்கு பெருமைப்படுத்தியிருக்காங்க.
ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மார்க் இல்லை 5 மார்க்குக்கு கேட்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு தான் இது. ஜான்சன்ஸ் டிக்ஷனரி வாஸ் கன்சிடர்ட் as a preeminent dictionary until Oxford English Dictionary was published 150 years later. It was the first time dictionary for authorities for actual use of words. Is aimed to pressure the purity of language, English language, bring out the wisdom of English authors to the world. ஓகே. அட் லாஸ்ட் ஜான்சனோட டிக்ஷனரி வந்து ஒரு எல்லாத்துக்கும் முன்னோடியாக வந்தது அதுதான். ஓகேவா? அவர் என்ன அதில் நிறைய மிஸ்டேக்ஸ் பண்ணி எழுதியிருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், பட் அவர் தான் வந்து ஸ்டார்டிங்கில் அவர் கொண்டு வந்து ஒரு ப்ரீ எமினன்ட் டிக்ஷனரி. ஸோ இதுக்கு அடுத்து தான் வந்து 150 இயர்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து லேட்டராக ஆக்ஸ்ஃபோர்ட் இங்கிலீஷ் டிக்ஷனரி. இப்போ எல்லாராலையும் அதிகமாக வாங்கக்கூடிய டிக்ஷனரி அப்படின்னாலே ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி தான் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த டிக்ஷனரி இது மூலயமா தான் வந்திருக்கு. இவங்க இந்த டிக்ஷனரினா இதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்களான்றது வந்து இஸ் எ டவுட்ஃபுல். ஸோ இவர் மூலயமா தான் இந்த டிக்ஷனரியை அவருக்கு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் இதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு டிக்ஷனரி அப்படின்றத உருவாக்குறது, ஒவ்வொரு வேர்டுக்கும் அதோட ஆக்சுவல் யூஸ், எதுக்காக நம்ம அந்த வேர்டு யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அண்ட் அவரோட ஒரே எய்ம் அப்படி என்னன்றதை இந்த ஒரு லைனில் சொல்லியிருக்காங்க. டு ப்ரெஷர் த பியூரிட்டி ஆஃப் இங்கிலீஷ் லாங்குவேஜ். இங்கிலீஷ் லாங்குவேஜோட பியூரிட்டியை ப்ரெஷர் பண்ணணும்னா அது என்ன வந்து நம்ம கொடுக்கும், பிரிங் அவுட் என்ன கொடுக்கும் பார்த்தீங்கன்னா விஸ்டம் ஆஃப் இங்கிலீஷ் ஆத்தர்ஸ். இங்கிலீஷ் ஆத்தர்ஸோட விஸ்டம், அவங்களோட நாலேஜ் நம்ம உலகத்துக்கு தெரிய வரும். ஸோ அவங்கள ப்ரெஷர் பண்ண தான், அதாவது தன்னை தானே நம்மளே வந்து வருத்திட்டு நிறைய விஷயங்கள் பண்ணும்போது நம்மளுக்குள்ளே என்ன பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அப்படி தான் வந்து இந்த லைன் ஒரு மோட்டிவேஷனலாக கொடுத்துருக்காரு. ஸோ இதுதான் வந்து சாமுவேல் ஜான்சனோட எஸ்ஸே. இதில் வந்து நம்ம அவரோட லைஃப், இன்ட்ரொடக்ஷன் அண்ட் அவர் எழுதின ஒர்க்ஸ், போயம், பீரியாடிக்கல்ஸ் தான் நிறைய எழுதியிருக்காரு. அண்ட் அவர் எழுதின ப்ரோஸ், அவரோட வே ஆஃப் ஸ்டைல் அண்ட் கன்க்ளூஷன் பார்ட் அப்படின்னு சொல்லி ஓவராலாக இவரை பற்றி நம்ம எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதுவே போதுமான எஸ்ஸேன்னு நினைக்கிறேன். இதுவும் பத்தலை, வேறு எதாவது வேணும் அப்படின்னா கூகுளில் நிறைய சோர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுன்ற டீட்டெயில்ஸ் நீங்கள் அதில் கூட போய் எடுத்துக்கலாம். அண்ட் இது மாதிரி ஏதாவது ஆத்தரோட எஸ்ஸேஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அதுக்கான வீடியோ எக்ஸ்ப்ளனேஷனோட போடுறேன். அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.